இன்றைக்கி எங்கள் ஸ்டைலில் நாங்கள் தயாரித்ததான ரோட்டி ஸ்டஃப்ட் பீஸா. ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஒரு பேன் இருந்தாலே போதுமானது. நம்மளுக்கு மைக்ரோவேவ் அவனோ தேவையில்லை. முதல்ல சால்டட் பட்டர் ஒரு 30 கிராம்ஸ் அளவு எடுத்து அதை நல்லா இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வரத்துக்கு விட்டுருக்கேன். இது டொமேட்டோ கெச்சப்பு, அதாவது பீஸா டொமேட்டோ கெச்சப். ஷ்ரெட்டட் மொசரெல்லா சீஸ் நான் எடுத்திருக்கேன். கெச்சப்கான ரெசிப்பியும் நாங்கள் போட்டிருக்கோம். அதுலேயே இட்டாலியன் ஸ்பைசஸ் ஆட் பண்ணாக்கா நம்மளுக்கு பீஸா கெச்சப் நம்ம வீட்லேயே தயாரிக்கலாம். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள் கெச்சப்கான வீடியோவை. 3 சப்பாத்தி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது, ஃபுல்கா ப்ரிப்பேர் பண்ணது, அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்ல ஒரு பிளேட்டில் ஒரு சப்பாத்தியை வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் ஆஃப் பட்டரை 2 சைடும் நல்லா தடவுங்க. ஸோ இப்போ ஒரு சப்பாத்தி மேலே நம்ம தடவியாச்சு. அதுக்கு மேலே ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் ஆஃப் கிரேட்டட் மொசரெல்லா சீஸை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃபுல் சப்பாத்தி மேலேயும் நம்ம அந்த கிரேட்டட் மொசரெல்லா சீஸை தூவிட்டோம். இதுக்கு மேலே இன்னொரு பட்டர் க்ரீஸ் பண்ணதான சப்பாத்தியை 2 சைடும் நம்ம க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த சப்பாத்தியை இந்த சீஸ் மேலே அப்படியே வைக்கலாம். ஸோ வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம அந்த பீஸா டொமேட்டோ கெச்சப்பை நம்ம அப்படியே ஒரு ஜென்ரஸ் போர்ஷனை அப்படியே ஃபுல்லாக ஒரு குக்கிங் ப்ரெஷ்னால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நம்ம டொமேட்டோ கெச்சப் வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் அதுக்கு இட்டாலியன் சீசனிங் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களோட பீஸா கெச்சப் நீங்கள் வீட்லேயே தயாரிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம எகெயின் ஷ்ரெட்டட் மொசரெல்லா சீஸ் நல்ல ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அதுக்கு மேலே இன்னொரு பட்டர் தடவியதான சப்பாத்தியை வைக்கிறோம். இதுக்கு மேலே இட்டாலியன் ஸ்டைலில் ஜூலியன் கட்டிங் பண்ணி குக் பண்ணதான வெஜ்ஜீஸ், அதாவது பெல் பெப்பர்ஸ், பச்சை, சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, எல்லா விதமான கொடமிளகாயும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நல்ல பூண்டும் சேர்த்துருக்கோம். இது இட்டாலியன் சீசனிங், ஆரிகானோ, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, ஒயிட் பெப்பர் பவுடர் எல்லாம் போட்டு வதக்கியதான கலவை. இதோட வெங்காயம் தக்காளியும் நாங்கள் சேர்த்துருக்கோம். அதை அப்படியே அந்த நம்ம பீஸாவில் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணுங்கள். அது மேலே எகெயின் ஒன் ஜென்ரஸ் போர்ஷன் ஆஃப் கிரேட்டட் மொசரெல்லா சீஸ் நம்ம அப்படியே அரேஞ்ச் பண்ணலாம். இதில் நம்ம கட் பைனாப்பிள் பீசஸ் வைக்கலாம். அந்த பைனாப்பிள்ங்கிறது எடிபிள் ஃப்ரூட்டு, பட் அது நம்ம பீஸா சீஸோடு வச்சு அந்த பீஸாவில் கொடுக்கறச்சு அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. ஸோ நல்ல குழந்தைங்களுக்கு அந்த பைனாப்பிள் சத்தும் போய் சேரும். ஸோ மீதமுள்ள அந்த பட்டரை ஒரு பேனில் அப்படியே போட்டுட்டு அந்த குக்கிங் ப்ரஷ் வச்சு நல்லா அந்த பேனை க்ரீஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக மேண்டேட்ரியாக அந்த அடுப்பு லோ மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். இது மேலே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சதான அந்த ஸ்டஃப்ட் ரோட்டி பீஸாவை அப்படியே வச்சுடுங்க. ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. ஸோ நான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடியை திறந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு டோட்டலாக இந்த ப்ராசஸ் ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆச்சு. அதனால தான் நம்ம கண்டிப்பாக லோ ஹீட்டில் தான் வைக்கணும். ஸோ இப்போ 4 பீஸை கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளோட ஸ்டஃப்ட் ரொட்டி பீஸாவை அப்படியே சீஸ் நல்ல மெல்ட் ஆகிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம பீஸா ரெடி ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் அடி போர்ஷன் ஆஃப் த சப்பாத்தி பார்த்திங்கனாக்கா அது துளி கூட காந்திருக்காது. அதனால தான் நம்ம மேண்டேட்ரியாக லோ மீடியம் ஹீட்டில் வைக்கணும். நான் உங்களுக்கு அந்த சப்பாத்தியும் திருப்பி காமிக்கிறேன். அப்படியே அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த ரோட்டி ஸ்டஃப்டு பீஸாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். அவன் எதுவுமே தேவையில்லை, ஒரு பேன் இருந்தால் நம்மளுக்கு போதுமானது. கண்டிப்பாக உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஆல்.